வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தாம்பரத்தில் அரசு தலைமை மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கல்வியும் மருத்துவமும் தான் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள் என பேச்சு. குல்காமிகள் பயங்கரவாதிகளுடன் துப்பாக்கி சண்டை, 2 ராணுவ வீரர்கள் வீரமரணம். வரி விகிதம் தொடர்பான சிக்கல் தீரும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை இல்லை, ட்ரம்ப் திட்டவட்டம். மதுரையில் கோலாகலமாக நடைபெற்ற அழகர் கோவில் ஆடி தேரோட்டம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். டெல்லியில் கனமழை எதிரொலி, 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கம். தாம்பரத்தில் ரூபாய் 110 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் வளாகத்தில் அரசு தலைமை மருத்துவமனை ரூபாய் 110 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனை 400 படுக்கை வசதிகளுடன் 6 தளங்களுடன் அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு மருத்துவமனையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு வசதிகளை அவர் பார்வையிட்டார். அதனை அடுத்து பல்லாவரத்தில் விமான நிலையம் அருகே கண்டோன்மெண்ட் பகுதியில் ஏழை எளியவர்களுக்கு ரூபாய் 1672.52 கோடி மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். முன்னதாக கண்டோன்மெண்ட் குன்றத்தூர் சாலை சந்திப்பு முதல் பழைய ட்ரங்க் சாலை வரை முதலமைச்சருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இவ்விழாவில் அமைச்சர்கள் ஏவா வேலு, தாமோ அன்பரசன், KKSSR ராமச்சந்திரன், மா சுப்பிரமணியன் மற்றும் TR பாலு MP, அமைப்பு செயலாளர் RS பாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நம்ம அரசு பொறுப்பேற்ற மே 2021 டிசம்பர் 2024 வரைக்கும் 10,26,734 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் கொடுத்தோம். ஆனா இது போதாது. இன்னும் நிறைய பேருக்கு வீட்டுமனை பட்டா கிடைக்கணும்னு பட்டா வழங்குவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சருடைய தலைமையில் ஒரு உயர்நிலை குழு அமைச்சு 5 மாசத்துக்குள்ள 5 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கணும்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சோம். இதனால 5 மாசத்துல எத்தனை பேருக்கு பட்டா கிடைச்சிருக்கு தெரியுமா? 7,27,606 பேருக்கு பட்டா கிடைச்சிருக்கு. இதுவும் போதாதுன்னு சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களிலையும் பிற நகர்ப்புற பகுதிகளிலையும் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வாழக்கூடிய மக்களுக்கும் பட்டா வழங்கணும்னு அரசாணை போட்டோம். தெற்கு காஷ்மீரில் அகால் வன பகுதிகளில் பயங்கரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 2 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பயங்கரவாதிகளை தேடும் தீவிர பணியில் ராணுவம் முடக்கிவிடப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ராணுவ நடவடிக்கைகள் தொடங்கின. இந்நிலையில் தெற்கு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் அகால் வனப்பகுதியில் பயங்கரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 2 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். அவர்கள் பிரீத்பால் சிங் மற்றும் ஹர்மிந்தர் சிங் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் 2 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் ராணுவ வீரர்களின் மறைவிற்கு இந்திய ராணுவம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. வரி விகிதம் தொடர்பான சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனிடையே முதற்கட்டமாக 25% வரி விதிப்பு கடந்த 7ஆம் தேதி அமலுக்கு வந்த நிலையில்
மேலும் 25% வரி விதிப்பு 27ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களில் ஸ்மார்ட் போன், கணினி, மருந்துகள், சில வகை உலோகங்கள், கனிமங்களுக்கு 50% வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆப்பிள் போன் உள்ளிட்டவற்றுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படாது. எனினும் அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்தியாவின் ஜவுளி, நகைகள், வைரங்கள் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், வரி விகிதம் தொடர்பான சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என்று தெரிவித்துள்ளார். மதுரை அழகர் கோவில் ஆடி திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி பெருந்திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு ஆடி திருவிழா ஆகஸ்ட் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் ஒவ்வொரு வாகனத்தில் சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி வீதி உலா வந்தார். தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடி பௌர்ணமி நாளில் காலை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருத்தேரில் கள்ளழகர் என்ற சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் பவனி வந்தார். இந்த தேரோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். பாதுகாப்பு நடவடிக்கையாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். டெல்லியில் கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டுள்ளன. டெல்லியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனிடையே கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் நகரத்தின் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் சாலைகள் மூழ்கி பல இடங்களில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் கனமழை காரணமாக விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதாகவும் 4 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த வாரம் முழுவதும் மழை இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளம் பாதித்த இடங்களில் படகுகள் மூலம் மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மழையால் 18,000 மக்கள் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை இல்லை என்ற தீர்ப்பு நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமகவில் தந்தை மகன் பிரச்சினைக்கு மத்தியில் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தார். இதை எதிர்த்து ராமதாஸ் தரப்பு பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆகியோரை தனது அறையில் தனியாக சந்தித்து பேச விரும்புவதாக அழைப்பு விடுத்தார். அதன் பேரில் அன்புமணி நேரில் ஆஜரான நிலையில் உடல்நல காரணங்களால் ராமதாஸ் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பொதுக்குழுவை கூட்ட நிறுவனருக்கே அதிகாரம் உள்ளதாக ராமதாஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. அன்புமணி தரப்பில் கட்சி விதிகளின்படியே பொதுக்குழு கூட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தார். மேலும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் நீதிபதி தீர்ப்பில் குறிப்பிட்டார். இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாமல்லபுரத்தில் திட்டமிட்டபடி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி, கார்த்திகை உள்ளிட்ட பல்வேறு விசேஷ நாட்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகின்றனர்.
இந்நிலையில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது இரவு நேரத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இருப்பினும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஸ்ரீ செடல் மாரியம்மன் கோவிலில் உள்ள சித்தர் பீடத்தில் ஆடி வெள்ளியை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. செங்கம் அடுத்த தலவாநாயக்கன்பேட்டையில் ஸ்ரீ செடல் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆடி மாதம் 4ஆம் வெள்ளிக்கிழமையை ஒட்டி குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மழை வளம், தொழில் வளம், கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டி வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து பெண்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் காவல்துறை சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்த மாரத்தான் ஓட்டத்தை வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக அனைவரும் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். காட்பாடியில் தொடங்கிய இந்த மாரத்தான் ஓட்டமானது புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், அண்ணா சாலை, முஸ்லிம் மேல்நிலை பள்ளி வழியாக சென்று நேதாஜி விளையாட்டு அரங்கத்தில் நிறைவடைந்தது. இதில் காவல்துறையினர், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியாக வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கத்தொகை பரிசாக வழங்கப்பட்டது. மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட பல லட்சம் கன அடி நீர் வீணாக கடலில் கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆற்று நீர் செல்லும் வழித்தடங்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டதால் காவிரி மற்றும் கிளை ஆறுகளில் அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டது. மேலும் கொள்ளிடம் ஆற்றில் 1 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு கடலுக்கு சென்றுள்ளது. மேலும் கொள்ளிடம் ஆற்றில் 1 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு கடலுக்கு சென்றடைந்தது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு ஏரி, குளங்களில் தண்ணீர் இன்றி வறண்டு கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பாசன வாய்க்கால்களில் ஆக்கிரமிப்புகளால் தண்ணீர் செல்வது தடைப்பட்டு பல கிராமங்களில் தண்ணீர் இன்றி குளங்கள் வறண்டு கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து பொதுப்பணித்துறை சிறப்பு கண்காணிப்பு பொறியாளர் திருமலைக்குமார் தலைமையிலான அதிகாரிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு குளங்களுக்கு தண்ணீர் செல்லும் வாய்க்கால்கள், கிளை வாய்க்கால்கள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டனர். அப்போது மன்னம்பந்தல், நல்லத்துக்குடி பகுதிகளில் வறண்டு கிடந்த குளங்களை பார்வையிட்டு அவர் தண்ணீர் வரும் கிளை வாய்க்கால்களை ஆய்வு செய்து அதனை தூர்வார அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலை கண்டித்து அனைத்து இஸ்லாமிய அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலையை கண்டித்தும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலின் செயலை கண்டித்தும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அண்ணா சிலை அருகே இஸ்லாமிய அமைப்பினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளி வாசல்களில் தொழுகையை முடித்துவிட்டு அனைத்து இஸ்லாமிய அமைப்பினரும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஐநா சபையில் குரல் கொடுக்க வேண்டும் எனவும் அதுவரை போராட்டங்கள் தொடரும் என்றும் தெரிவித்தனர். திருப்பூரில் காவல்துறை சார்பில் போதைப் பொருட்களால் ஏற்படும் விளைவுகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகமாக மாற்றுவதற்கு தமிழக அரசு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் உத்தரவின்படி நல்லூர் காவல் சரகத்தின் சார்பில் போதைப் பொருட்களினால் ஏற்படும் பின் விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. தாராபுரம் சாலையில் உள்ள கோவில் வழி பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்து திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலை கல்லூரி மாணவ மாணவிகள்
பொதுமக்களுக்கு நாடகம் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் செய்யும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மயிலாடுதுறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் பீகாரில் 65 லட்சம் பெயர்களை நீக்கும் தேர்தல் ஆணையத்தின் முடிவை கண்டித்து மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் எதிரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்தும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 75,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை அவ்வப்போது உயர்ந்தும் குறைந்தும் வருகிறது. தொடர்ந்து படிப்படியாக உயர்ந்த தங்கம் விலை தற்போது சற்றே குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 25 ரூபாய் குறைந்து 9,445 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 75,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 127 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,27,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சீனாவில் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 17 பேர் உயிரிழந்தனர். வடமேற்கு சீனாவின் கன்சு மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. அதன் காரணமாக யூசாங், லாங்சோ உள்ளிட்ட நகரங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் கடும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக ஜில்லாங் மலைப்பகுதியில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்த நிலையில் 33 பேர் மாயமாகினர். அதேபோல் குவாண்டாங் மாகாணத்திலும் கனமழை வெளுத்து வாங்கிய போது நிலச்சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்தனர். அதன் காரணமாக 4000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அந்நாட்டின் அதிபர் ஜி ஜின்பிங் சிங் இரங்கல் தெரிவித்துள்ளார். அப்போது வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்பு பணியை தீவிரப்படுத்தவும் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். தாம்பரத்தில் அரசு தலைமை மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கல்வியும் மருத்துவமும் தான் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள் என பேச்சு. குல்காமிகள் பயங்கரவாதிகளுடன் துப்பாக்கி சண்டை, 2 ராணுவ வீரர்கள் வீரமரணம். வரி விகிதம் தொடர்பான சிக்கல் தீரும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை இல்லை, ட்ரம்ப் திட்டவட்டம். மதுரையில் கோலாகலமாக நடைபெற்ற அழகர் கோவில் ஆடி தேரோட்டம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். டெல்லியில் கனமழை எதிரொலி, 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.